ஓகே, அப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேசுகிறது கிளியரானு சொல்லி யார் சரி சேட்டில் போட்டுருங்க, சரியா? நம்ம இரண்டாவது யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து முதலாவதாக கணினிண்டா என்ன, கணினியோட சிறப்பியல் போல் என்னென்ன இருக்குது, அதே போல் கணினியோட வகைகள் என்னென்னு பார்த்துருந்தோம், சரியா? அதில் யாருக்கு சரி என்ன சரி டவுட்ஸ் இருந்தால் குயிக்காக கேளுங்க. அதை கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த டாபிக்குள்ளே போவோம், சரியா? இன்றைக்கு பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால் கணினியில் பயன்படுத்தப்படுற பௌதீக கூறுகள் என்ன, அதோட வகைகள் என்ன, அதில் என்னென்ன கூறுகள் பயன்படுத்தப்படுகிறது, அதோட பண்புகள், இது பற்றி தான் பார்க்க போகிறோம், சரியா? அப்போ இது வரைக்கும் இந்த யூனிட்டில் பார்த்துருக்கிறதுல என்ன சரி கிளியர் இல்லாமல் இருந்தால் குயிக்காக கேளுங்க. அப்படி இல்லை இந்த கணினியோட வகைப்படுத்தல் அதே மாதிரி கணினியோட சிறப்பியல் போல் எல்லாம் ஃபுல் கிளியர்னு சொன்னால் கிளியர்னு சொல்லி போடுவோம். குயிக்காக எல்லாரும் போடுவோம். மைக் அன்மியூட் பண்ணி சொன்னாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு செக் பண்ணுற கஷ்டம்னா மைக் அன்மியூட் பண்ணும். எல்லாரும் போடுங்களே, என்ன கிளியரா இல்லையா, என்ன சார் டவுட் இருந்தால் கேளுங்க. ஃபனாதிர் என்ன? ஓகே. நிஷாத் என்ன மாதிரி கிளியரா? கணினிட வகைகள் நம்ம இரண்டு வகை பிரதானமாக பிரித்தோம். ஒன்று வந்து அளவிற்கேற்ப எப்படி கணினியை வகைப்படுத்துறேன்னு சொல்லி அதில் வந்து சில வகைகள் பார்த்தோம். அதே மாதிரி தொழில்நுட்ப ரீதியாக வந்து மூணு வகையாக கணினியை வந்து வகைப்படுத்தலும்னு சொல்லி அது பற்றியும் பார்த்துருந்தோம், சரியா? அது வந்து சிம்பிள் தான். இன்றைக்கு வந்து இதில் அடுத்ததாக இருக்கிற சப்டாபிக் ஒன்று என்னன்னு சொன்னால் கணினி தொகுதியின் முறைவழி என்று சொல்லி கணினியிட செயற்பாடு பற்றிய ஒரு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் ஒன்று வரைபடம் ரீதியாக காட்டியிருக்காங்க, சரியா? ஆனால் இதை வந்து நம்ம இப்போவே பார்க்க மாட்டோம். இதில் வந்து அஹ், அடுத்ததாக இருக்கிற அந்த சப்டாபிக்கை பார்த்துட்டு அதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதை பார்ப்போம். நீங்கள் வந்து ஞாபகம் காட்டுங்க இந்த பகுதியை பார்க்கணும்னு சொல்லி, சரியா? அடுத்த வீடியோங்களை பார்த்துட்டு நம்ம லாஸ்ட்டாக இதை பார்ப்போம். என்ன சொன்னால் கணினியில் வந்து இன்புட் டிவைசஸ் எது, அவுட்புட் டிவைசஸ் எது, அதே நேரம் இந்த துணை நினைவகங்கள், பிரதான நினைவகங்கள், அதே மாதிரி கணினியில் பயன்படுத்தப்படுற சிபியூட தொழிற்பாடு எப்படி இருக்கும், நினைவகங்கள், இதுகள் பற்றிய அறிவு இருந்தால் தான் வந்து இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் விளங்கும், சரியா? புக்கில் வந்து இதை நேரத்தோட போட்டிருக்காங்க, அதால் வந்து அந்த சிலபஸோட இருக்கு போட்டிருக்கும். அப்போ அதை வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டு இதை பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து நடக்கிற வேலைகள் வந்து இலகுவாக விளங்கும், சரியா? அதனால் இதை வந்து பிறகு பார்ப்போம். மற்ற பகுதியில் பார்த்த பிறகு கட்டாயம் எல்லாரும் ஞாபகம் காட்டுங்க இதை பார்க்கணும்னு சொல்லி, சரியா? இந்த கணினியில் நடக்கிற தொழிற்பாடுற ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி இருக்கும்னு சொல்லி, சரியா? இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். இன்றைக்கு வந்து பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால் கணினியில் அல்லது கணினியோட நம்ம சேர்த்து பயன்படுத்துகிற வந்து பௌதீக கூறுகள் என்னென்ன இருக்குது, அதில் தொழிற்பாடுகள் என்னென்ன தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ வந்து கணினி ஒன்று யூஸ் பண்ணுறமாக இருந்தால் அந்த கணினியில் வந்து ஜஸ்ட் நம்ம பயன்படுத்துகிற டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரோ அல்லது லேப்டாப்போ இது மட்டும் ஒரு டிவைஸாக இருக்க போகல, சரியா? அதில் வந்து மவுஸ் யூஸ் பண்ணுவோம், கீபோர்டு யூஸ் பண்ணுவோம், இப்படியான பல ஃபிசிக்கல் கம்போனன்ட்ஸ் வந்து இருக்குது. ஃபிசிக்கல் கம்போனன்ட்ஸ் மீன் தொட்டுணரக்கூடிய, சரியா? ஃபிசிக்கல் கம்போனன்ட்ஸ் அல்லது பௌதீக கூறுகள்னு சொன்னால் பௌதீகம்டா எப்படின்னா நம்மளால் எதை தொட்டுணர இயலுமோ அதுகளை தான் வந்து சொல்லுவோம் பௌதீக கூறுகள்னு சொல்லி. அப்போ கணினியில் பயன்படுத்தப்படுற பௌதீக கூறுகளை பிரதானமாக இரண்டு வகைப்படுத்துவோம். என்னன்னு சொன்னால் ஒன்று வந்து இன்புட் டிவைசஸ், அதே மாதிரி இன்னொன்று வந்து அவுட்புட் டிவைசஸ், சரியா? இன்புட் டிவைசஸ்னா என்னன்னா ஒரு கணினியில் நம்ம பயன்படுத்தி அந்த கணினிக்கு நம்ம தரவுகளை கொடுப்போம், சரியா? தகவல்களை நம்ம உருவாக்கணுமாக இருந்தால் சில தரவுகள் கொடுக்க வேண்டி வரும். அந்த தரவு வந்து முறைவழிப்படுத்தப்படும். அப்போ அந்த தரவுகளை வந்து நம்ம இன்புட் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன டிவைசஸை வந்து கணினியில் பயன்படுத்துகிறோமோ இதுகள் தான் வந்து இன்புட் டிவைசஸ்ன்னு சொல்லி சொல்கிறேன், சரியா?
அதே மாதிரி கணினி வந்து ஒரு பல தரவுகளை உள்வாங்கி அது வந்து ஒரு முறை வழிப்படுத்தப்பட்டு நமக்கு ஒரு தகவலை வெளியிடும். அப்படி அந்த தகவலை வெளியிடும் போது அது நமக்கு எந்த வகையில எந்த உபகரணத்தை அல்லது எந்த சாதனத்தை பயன்படுத்தி நம்மளோட அவுட்புட் அல்லது தகவலை வந்து பெற்றுக்கொள்றோமோ அதுதான் வந்து அவுட்புட் டிவைஸாக இருக்கும். சரியா? நம்ம தகவல்களை பெற்றுக்கொள்றதுக்கு அல்லது கணினி வெளிப்படுத்துற அவுட்புட்டை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு வந்து எந்த டிவைஸை பயன்படுத்துகிறோமோ அது வந்து அவுட்புட் டிவைஸாக இருக்கும். சரியா? அப்போ கணினியில் பயன்படுத்தப்படுற பௌதீக கூறுகளை பிரதானமாக ரெண்டு வகைப்படுத்துவோம். ஒன்று வந்து உள்ளீட்டு சாதனங்கள், மற்றது வந்து வெளியீட்டு சாதனங்கள். சரியா? இப்போ உள்ளீட்டு சாதனங்களில் என்னென்ன கருவிகள் அல்லது என்னென்ன சாதனங்கள் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? கொஞ்சம் அப்படி இருங்க, ஒரு நிமிஷம். சரி, ஓகே. இப்போ வந்து கணினியில் பயன்படுத்தப்படுற முதலாவது ஒரு உள்ளீட்டு கருவியாக அல்லது உள்ளீட்டு சாதனமாக கீபோர்டை செல்லும். சரியா? இப்போ கீபோர்ட் அல்லது சாவி பலகைன்னு செல்வோம். இந்த கீபோர்டு வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம சில லெட்டர்ஸ் இப்போ நான் வந்து தரவுண்டா என்னன்னு விளங்கப்படுத்தினேன். சரியா? கேரக்டர்ஸ், லெட்டர்ஸ், நம்பர்ஸ் இதெல்லாமே வந்து தரவுகள் தான். அப்போ இதுகளை வந்து நம்ம கணினிக்கு உள்ளிட வேண்டிய தேவை இருக்குது. சரியா? ஏதோ ஒரு தகவலை பெற்றுக்கொள்ள வேண்டும்டா அதுக்கு வந்து நம்ம தரவுகளை உள்ளிடணும். அப்போ இதை வந்து கீபோர்டை பயன்படுத்தி சில தரவுகளை உள்ளிடுவோம். அப்போ இவ்வாறு கீபோர்டை பயன்படுத்தி தரவுகளை உள்ளிடுறதுனால கீபோர்டும் வந்து அல்லது சாவி பலகையும் வந்து ஒரு இன்புட் டிவைஸாக காணப்படுது. சரியா? இப்போ கணினியில் பயன்படுத்துகிற அதிகம் நம்ம பயன்படுத்துகிற ஒரு உள்ளீடு சாதனமாக இந்த கீபோர்டை செல்லிடும். சரியா? இந்த கீபோர்டில் வந்து 101 கீஸ் அல்லது 102 கீஸ் வந்து பயன்படுத்தப்படும். பழைய அதாவது இப்போ வந்து பார்த்துருப்பீங்க 14 இன்ச்சஸ் லேப்டாப்புகள் வரும். அதே மாதிரி 15 இன்ச்சஸ் லேப்டாப் வரும். இதில் 14 இன்ச்சஸில் அல்லது 13 இன்ச்சஸில் வந்து 101 அல்லது 102 கீயை பயன்படுத்தப்படும். அதே மாதிரி சில கீபோர்டுகளில் வித் நம்பர்ஸோட அல்லது நம்லக்கோட வர ரெண்டாவது வகையான கீபோர்ட்ஸில் வந்து 104 தொடக்கம் 108 கீஸ் வந்து பயன்படுத்தப்படும். சரியா? இதான் கீபோர்ட் ரெண்டுக்கும் அதாவது அந்த வித் நம்பரோட வர கீஸ் அல்லது கீபோர்டுக்கும் நம்பர் இல்லாமல் வர கீபோர்டுக்கும் உள்ள வித்தியாசம். சரியா? அந்த நம்பர் வந்து இன்பில்டாக வேறு பக்கத்தில் வரும். இப்போ இதில் நான் காட்டுறேன் பாருங்க. இந்த இருக்கு, இந்த பகுதியை மட்டும் உள்ளடக்கியதாக சில கீபோர்ட்ஸ் வரும். சரியா? இது வந்து 101 தொடக்கம் 102 கீஸை கொண்டதாக இருக்கும். சரியா? இது வந்து ஒரு வகை கீபோர்ட். அதே மாதிரி இந்த இருக்கு நம்பர்ஸ், இந்த கால்குலேஷனுக்கு பயன்படுத்துகிற நம்பர்ஸ் இதோட இப்படி இந்த பகுதி ஃபுல்லாக பயன்படுத்தப்பட்டு வருமாக இருந்தால் இது வந்து 104 தொடக்கம் 108 கீயை கொண்ட கீபோர்டாக இருக்கும். சரியா? இதான் அது ரெண்டுக்கு வித்தியாசம். இதெல்லாம் வந்து கேள்விகளாக வராது. ஒரு கீபோர்ட் பற்றின அறிவை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளுறதுக்காக வந்து இதை வந்து போட்டிருக்காங்க. சரியா? இதான் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். இப்போ கீபோர்டில் வந்து நம்பர்ஸ் இல்லாட்டி எப்படி யூஸ் பண்ணாடி சில பேர் டவுட் வரையிலும். இதில் வந்து நியூமெரிக்காக இவ்விடத்துல வந்து நம்பர்ஸை வேறையாக தராமல் இன்பில்டாக யூஸ் பண்ணப்படுற சிறிய கீபோர்ட்ஸில் இவ்விடத்தை வந்து நம்பர்ஸ் இருக்கும். சரியா? அது ரெண்டு கீபோர்ட்லேயும் இருக்கும். அதனால இங்கால வந்து வித் நம்பர் வரலாட்டி வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? அது வந்து இலகுவாக இருக்குன்றதுனால பெரிய லேப்டாப்புகளுக்கு அல்லது பெரிய கீபோர்டுகளை வந்து அந்த வித் நம்பர் பயன்படுத்தப்படுகிறது. சரியா? அதுக்கு வந்து சொல்லப்படுற பேர் தான் வந்து நியூமெரிக் கீஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? கணித ரீதியிலான அல்லது இலக்க ரீதியிலான கீஸாக இருக்கிறதால அதுக்கு நியூமெரிக் கீஸ்ன்னு சொல்லி சொல்கிற. அதே மாதிரி லெட்டர்ஸ் சம்மந்தப்பட்டது, அதாவது இப்போ இங்கிலீஷ் லெட்டர்ஸ் பயன்படுத்தப்படுது தானே, அந்த கேரக்டர்ஸ் பயன்படுத்தப்பட்டதுக்கு வந்து டைப்பிங் கீஸ்ன்னு சொல்லி சொல்கிற. அதே மாதிரி இந்த டெப், நம்லாக், அதே மாதிரி கெப்ஸ்லாக், ஷிஃப்ட், கண்ட்ரோல் இப்படியான கீஸ் வந்து பயன்படுத்தப்படும். இந்த கீஸ்களுக்கு வந்து விசேட சாவிகள் அல்லது ஸ்பெஷல் கீஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இப்படியான தொழிற்பாடுகளை கொண்ட கீபோர்ட்ஸ் வந்து பயன்படுத்தப்படுகிறது. இப்போ முதலாவது இன்புட் டிவைஸில் கீபோர்ட் பார்த்துட்டோம். சரியா? கீபோர்ட் கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி இரண்டாவது நம்ம பார்க்க போகிற இன்புட் டிவைஸ் வகை தான் வந்து சுட்டும் சாதனங்கள்னு சொல்கிறேன். அதாவது கீபோர்டை பயன்படுத்தி நம்ம என்டர் பண்ணுற அல்லது வந்து நம்மளோட டைப்பிங் தொழில்நுட்பத்தின் மூலமாக வந்து தரவுகளை உள்ளீடு செய்கிறோம். அதே மாதிரி சில விடயங்களை சுட்டி காட்டி நம்ம உள்ளீடுகளை மேற்கொள்வோம். அதாவது இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்,
மவுஸ் வந்து என்ன செய்யுது, ஏதோ ஒரு விடயத்தை சுட்டி காட்டுது. இவ்வாறு சுட்டி காட்டக்கூடிய சில இன்புட் டிவைசஸ் இருக்குது. இந்த இன்புட் டிவைசஸை வந்து பொதுவான ஒரு வகைக்குள்ளுக்கு அல்லது பொதுவான ஒரு கேட்டகரிக்குள்ளுக்கு வந்து எப்படி வகைப்படுத்துவோம்னு சொன்னா சுட்டும் சாதனங்கள்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அப்ப வந்து முதலாவது வகையாக கீபோர்ட் காணப்படுகிறது இன்புட் டிவைசஸ்ல. இரண்டாவது வகையாக வந்து சுட்டும் சாதனங்கள் பயன்படுத்தப்படுது. சரியா? இந்த சுட்டும் சாதனங்களுக்கு உள்ளுக்கு வந்து என்னென்ன வரும்னு சொன்னால் முதலாவதா வந்து மவுஸ். சரியா? மவுஸை வந்து ஒரு சுட்டும் சாதனமாக செல்லும்னு சொன்னால் ஒரு விஷயத்தை இன்புட் பண்றதுல வந்து இது வந்து ஏதோ ஒரு விடயத்தை இப்ப இன்புட் பண்ண போறமாக இருந்தால் அதை வந்து சுட்டி காட்டுது. சரியா? அதனால வந்து அது ஒரு சுட்டும் சாதனமாக மவுஸை செல்லும். மவுஸ்ல வந்து உங்களுக்கு தெரியும் பிரதானமாக இரண்டு கீகள் காணப்படும். அது வந்து ஒன்று ரைட் கிளிக் கீன்னு சொல்லுவோம், அதே மாதிரி லெஃப்ட் கிளிக் கீன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? ரைட் அண்ட் லெஃப்ட் டூ பட்டன்ஸ் இருக்கும். அதே மாதிரி மிடில் வந்து ஒரு ஸ்க்ரோலர் ஒன்று இருக்கும். சரியா? இப்படி தான் மவுஸ் அமைஞ்சிருக்குங்க பாருங்க. இது வந்து ரைட் கிளிக் ஆகும், இது வந்து லெஃப்ட் கிளிக் ஆகவும் இருக்கும். இது வந்து ஒரு ஸ்க்ரோல் வீலாக இருக்கும். சரியா? இதை வந்து ஸ்க்ரோல் பண்ண பண்ண உங்களுக்கு தெரியும் ஸ்லைடுகள், அதே மாதிரி வேறு வேறு வெப்சைட்டுகளாக இருந்தாலும் அதில் வந்து மேல் கீழாக நம்ம ட்ராப் அண்ட் டவுன் செய்கிறதுக்கு வந்து இது பயன்படுத்தப்படும். அதே மாதிரி இந்த ரைட் கிளிக் வந்து சில விடயங்களில் ப்ராப்பர்ட்டிஸ்களை நம்ம பார்க்க வேண்டுமாக இருந்தால் அந்த ரைட் கிளிக்கை கிளிக் பண்ணி வந்து செயற்பாடுகளை செய்வோம். அதே மாதிரி இந்த லெஃப்ட் கிளிக் வந்து ஏதோ ஒரு விடயத்தை வந்து நம்ம உள்ளீடு செய்ய வேண்டும் அல்லது வந்து ஒரு விடயத்தை சுட்டி காட்ட வேண்டுமாக இருந்தால் இந்த லெஃப்ட் கீயை பயன்படுத்தி உள்ளீடுகளை மேற்கொள்வோம். சரியா? இதுதான் சுட்டும் சாதனங்கள்ல முதலாவது இருக்கிறது மவுஸ். மவுஸ் பற்றிய விளக்கம் இதுதான். சரியா? இப்போ வந்து மவுஸில் ஒரு வகை இது வந்து ஃபிசிக்கலாக முந்தைய காலங்களில் யூஸ் பண்ணப்பட்டு இப்போ வந்து பிரபல்யமாக யூஸ் பண்ணப்பட்டு வருகிறது. அதே மாதிரி லேப்டாப்பில் வந்து மவுஸ்ன்னு சொல்லி இன்பில்டாக வந்து மவுஸ் பேடுன்ற ஒரு வகை அல்லது டச் பேடுன்னு சொல்லி ஒரு வகை மவுஸ் ஒன்றும் வருகிறது. சரியா? இது வந்து ரெண்டும் ஒரே வேலையை தான் செய்யும். லேப்டாப்பில் வந்து இன்பில்டாக வந்து அடிக்க வேண்டும் அல்லது அதில் வந்து இன்புட் பண்ண வேண்டும்ன்றதுக்காக வந்து அப்படி ஒரு டெக்னாலஜி அல்லது அப்படி ஒரு உபகரணம் பயன்படுத்தப்படுகிறது. சரியா? இரண்டாவது சுட்டும் சாதனங்கள் தான் வந்து தொடுதிரை அல்லது டச் ஸ்கிரீன் சொல்லி சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இப்போ நம்ம பயன்படுத்துகிற ஸ்மார்ட் ஃபோன் கூட டச் ஸ்கிரீன் டெக்னாலஜி தான். சரியா? இதுவும் வந்து ஏதோ ஒரு விடயத்தை வந்து சுட்டி காட்டுது. இப்போ நீங்கள் ஒரு ஏதோ ஒன்றை வந்து கிளிக் பண்ணி இன்புட் பண்ண போறீங்களாக இருந்தால் அது வந்து எப்படி சுட்டி காட்டுது. சரி, அதால வந்து ஒரு சுட்டும் சாதனங்கள் இன்புட் டிவைசஸ்ல வர சுட்டும் சாதனங்கள் கேட்டகரிகளுக்கு இந்த டச் ஸ்கிரீனையும் வந்து உள்ளடக்கும். சரியா? அடுத்தது மூன்றாவது ஒரு சுட்டும் சாதனமாக ஜொய்ஸ்டிக் செல்லிலும் இது வந்து மெனுவலாக கேம் விளையாடக்கூடிய இவங்க இருந்தால் உங்களுக்கு விளங்கும். அதே மாதிரி வீலிங் ஷேர்கள், ஆட்டோமேட்டிக் வீலிங் ஷேர்ஸ் இருக்கு. சரியா? அதாவது இலத்திரனியல் ரீதியான வீலிங் ஷேர்ஸ். இதில் வந்து சார்ஜ் அல்லது பேட்டரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இது வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கும். அதில் வந்து மேலே ஒரு ஜொய்ஸ்டிக் ஒன்று இருக்கும். இது வந்து ஒரு சொல்லப்போனால் ஒரு வாகனத்தோட கியர் அந்த அந்த இதில் தான் இருக்கும். அதை வந்து நம்ம எப்படியெல்லாம் மூவ் பண்ணுறோமோ அந்த மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீலிங் சேர் வந்து ஃபார்வர்ட் ஆகும். சரியா? இதுதான் ஜோய்ஸ்டிக்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம கேமிங் பேட் கையில் வச்சு ஒரு கேம் விளாடுறமாக இருந்தால் அந்த கேமிங் பேடுக்கு வந்து ஜோய்ஸ்டிக் அந்த கேட்டகரிக்குள்ள தான் சொல்லுவாங்க. கேமிங் பேடில் ஜோய்ஸ்டிக்னு தான் அதுக்கு பொதுவான பேர் செல்வோம். சரியா? இதுவும் வந்து ஒரு சுட்டும் சாதனமாக இருக்குது. சரியா? அடுத்தது வந்து ஒளிப்பேனா அல்லது லைட் பென்னு சொல்லுவோம். சரியா? இதுவும் வந்து ஒரு சுட்டும் சாதனம் அல்லது உள்ளீட்டு கருவி. சரியா? உள்ளீட்டு கருவிகள் ஒன்றுதான் இந்த லைட் பென்னும். இது வந்து ஒரு சுட்டும் சாதனமாக செல்வோம். சரியா? இந்த லைட் பென் வந்து இதோட வேலை என்னவாக இருக்கும்னால் இப்போ ஒரு ஸ்லைட்ல அல்லது வந்து ஏதோ ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஏதோ நம்ம வந்து ஷோ பண்ணுறமாக இருந்தால் அதில் சில விடயத்தை சுட்டி காட்டுறதுக்கு வந்து கையால் அல்லது மெனுவில் நமக்கு சுட்டி காட்டுறது கடினமாக இருக்கும். அப்படியான சந்தர்ப்பத்தில் அந்த லைட் பெண்ணை வச்சுட்டு இருந்து நம்ம டிஸ்டன்ஸில் இருந்தாலும் சரி ஒரு விடயத்தை சுட்டி காட்ட இயலும். அதனால் அதையும் வந்து ஒரு சுட்டும் சாதனமாக செல்கிறோம். அதே போல் அந்த ஒளிப்பேனா பயன்படுத்தி ஸ்க்ரீன்ஸில் வந்து அல்லது டச் ஸ்க்ரீன்ஸில் வந்து எழுதவும் மேலும். அதனால் வந்து இது மூலமாக உள்ளீடுகள் நடப்பதனால இதையும் வந்து ஒரு உள்ளீட்டு கருவியாக லைட் பெண்ணையும் செல்வோம். சரியா? இதான் வந்து இன்புட் டிவைசஸில் நம்ம பார்த்த சுட்டும் சாதனங்கள்ன்ற கேட்டகரிக்குள்ளுக்கு வாரது. சரியா? இதுவரையில் பார்த்தது விளங்கிட்டா?
உள்ளீட்டு கருவிகள் கணினியில் நம்ம பயன்படுத்துகிற உள்ளீட்டு கருவிகளில் கீபோர்ட் மற்றும் சுட்டும் சாதனங்களுக்குள்ளுக்கு கேட்டகரிக்குள்ளுக்கு வர இன்புட் டிவைசஸ் விளங்கிட்டா குயிக்காக எல்லாரும் போடும். ஓகே, அடுத்த இன்புட் டிவைசஸ் அடுத்த கேட்டகரி தான் வந்து விம்பமாக்கு ஒளியுறு சாதனங்கள் சொல்லி சொல்லுவோம். அதாவது பிக்சல் பிக்சல் அடிப்படையில் ஏதோ ஒரு கணினிக்கு உள்ளீடு வருகிறதாக இருந்தால் அதுக்கு தான் சொல்கிறேன் விம்பமாக்கு ஒளியுறு சாதனங்கள். சரியா, விம்பங்கள் மூலமாக உள்ளீடு செய்யப்படும். சரியா, இப்போ இதுக்கு முதல் பார்த்தேன் எப்படி சுட்டும் ஒரு விடயத்தை சுட்டி காட்டுவதன் மூலமாக இன்புட் நடக்குதாக இருந்தால் அதை வந்து சுட்டும் சாதனங்களோட கேட்டகரிக்குள்ளுக்கு உள்ளடக்கினோம். சரியா, இப்போ வந்து மூணாவது கேட்டகரியாக நம்ம விம்பமாக்கு ஒளியுறு கருவிகள்னு சொல்லி விம்பம் அல்லது பொதுவாக அதுக்கு செல்வோம் வந்து இன்னொரு பேர் பிக்சல். சரியா, பிக்சல் ரீதியாக அல்லது விம்பங்கள் மூலமாக ஏதோ ஒரு விடயம் வந்து கணினிக்கு இன்புட்டாக போகுதாக இருந்தால் இதை வந்து செல்வோம் வந்து விம்பமாக்கு ஒளியுறு சாதனங்கள்னு சொல்லி இந்த கேட்டகரியை செல்வோம். இதுக்குள்ளுக்கு வரதான் இந்த இலக்க முறை கேமரா அல்லது வந்து டிஜிட்டல் கேமரான்னு சொல்ற டிஎஸ்எல்ஆர் வீடியோ கேமராஸ். இப்படியான கேமராஸை வந்து இந்த கேமராஸில் வந்து விம்பங்கள் தான் படம் பிடிக்கப்பட்டு கணினிக்கு உள்ளீடாக வழங்கப்படுது. சரி, அதனால வந்து இந்த இலக்கமுறை கேமராவையும் வந்து நம்ம ஒரு விம்பமாக்கு ஒளியுறு சாதனமாக அல்லது ஒரு இன்புட் டிவைஸாக செல்வோம். சரியா, அதே மாதிரி இரண்டாவது இன்புட் டிவைசஸ்ல உள்ளடங்கப்படுற ஒன்று தான் வந்து இன்புட் டிவைஸ்ல விம்பமாக்கு ஒளியுறு கருவிகள்ன்ற கேட்டகரிக்குள்ளுக்கு உள்ளடக்கப்படுற ஒன்று தான் வலை கேமரா அல்லது வெப்கேம்னு சொல்லி சொல்லுவோம். சரியா, இது வந்து என்னன்னு சொன்னால் கணினியில பயன்படுத்தப்படுற கேமரா, அதுக்கு செல்ற ஒரு பேர் தான் வந்து வெப்கேம்னு. சரியா, இது வந்து கணினியில உங்களுக்கு தெரியும் பொதுவாக மானிட்டர் பயன்படுத்தினமாக இருந்தாலும் அந்த கணினிக்கு கேமரான்னு ஒன்று இருக்காது. சரியா, அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு கேமரா ஒன்று வாங்கி அதில் ஃபிட் பண்ணி தான் வந்து அதை யூஸ் பண்ணுவோம். அப்போ அதுக்கு வந்து செல்வோம் வெப்கேம்டு. அதே நேரம் லேப்டாப்ஸில் வந்து இன்பில்டாகவே வரும். சரியா, சில கேமராஸ் அந்த கேமராவுக்கு வந்து நம்ம செல்றது வந்து கணினியில் பயன்படுத்தப்படுற அல்லது லேப்டாப்ஸில் பயன்படுத்தப்படுற கேமரா எல்லாத்துக்கும் வந்து செல்ற ஒரு பேர் தான் வந்து வெப்கேம்டு அல்லது வலை கேமரான்னு சொல்லி செல்வோம். சரியா, இதுவும் வந்து விம்பமாக்கு ஒளியுறு ஒளியுறு கருவிகளில் வர ஒரு டிவைஸாக இருக்குது. சரியா, அதே மாதிரி இன்னொரு விம்பமாக்கு ஒளியுறு கருவிகளில் வர ஒரு டிவைஸ் தான் வந்து இந்த சிசிடிவி கேமராஸ்ன்னு சொல்கிறேன். சரியா, இதுக்கு வந்து அதிக விளக்கம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிசிடிவி பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க. நான் இனி பொதுவாக ப்ரீஃபாக சொல்கிறேன் அது என்னன்னு சொல்லி. இப்போ வந்து ஒரு செக்யூரிட்டி பேப்பர்ஸ் அல்லது வந்து ஏதோ ஒரு பாதுகாப்புக்காக வந்து நம்ம சில கேமராஸ் வந்து ஃபிட் பண்ணுவோம். பொதுவாக கடைகள், கம்பெனிகள், அதே மாதிரி தெருக்கள் எல்லாம் வந்து நிறைய கேமராஸ் பார்த்துருப்பீங்க. இது வந்து பாதுகாப்பு கருதி பல இடங்களில் வந்து ஃபிட் பண்ணப்பட்டிருக்கிற கேமரா. சரியா, இதுவும் வந்து விம்பமாக்கு ஒளியுறு கருவிகளில் இன்புட் டிவைசஸ்களுக்கு உள்ளடங்குகிற ஒரு கருவியாக இருக்குது. சரியா, இந்த விம்பமாக்கு ஒளியுறு கருவிகள் விளங்கிட்டா கணினிக்கு உள்ளீடு நம்ம கொடுக்குறதுல வந்து விம்பமாக்கு ஒளியுறு கருவிகள்ன்ற கேட்டகரிகளுக்கு பார்த்த டிவைசஸ் விளங்கிட்டா குயிக் பண்ணுங்க, எல்லாரும் போடுங்க. என்ன டவுட் இருந்தால் கேளுங்க அடுத்த அடுத்த கேட்டகரியை பார்க்குறதுக்கு. ஓகே, சரியா, இப்போ வந்து பார்க்க போகிறதான் வந்து அடுத்தது வருடிகள் அல்லது ஸ்கேனர்ஸ்னு சொல்லுவோம். சரியா, ஒரு விடயத்தை ஸ்கேன் பண்ணுவதன் மூலமாக கணினிக்கு ஒரு இன்புட் அல்லது உள்ளீடு போகுமாக இருந்தால் அதுக்கு நம்ம என்ன டிவைசஸை பயன்படுத்துகிறோமோ அதுதான் வந்து இந்த வருடிகள் அல்லது ஸ்கேனர்ஸ்ன்ற இந்த கேட்டகரிக்குள்ளுக்கு வரக்கூடிய இன்புட் டிவைசஸாக இருக்கும். சரியா, அதுக்கு வந்து முதலாவது தான் வந்து ஃப்ளட் பெட் ஸ்கேனர்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது ஒரு ஃபோட்டோ அல்லது ஒரு பேப்பர் இதை வந்து நம்ம இன்புட் பண்ண வேண்டுமாக இருந்தால் கணினிக்கு நம்ம வந்து இந்த ஃப்ளட் பெட் ஸ்கேனரை பயன்படுத்தி அதை உள்ளீடு செய்வோம். சரியா, இதுவும் வந்து ஒரு உள்ளீட்டு கருவியாக இருக்குது. இது வந்து ஸ்கேனர்ஸ்ன்ற இந்த வகைக்குள்ளுக்கு உள்ளடங்குது. சரியானே,
அடுத்தது இரண்டாவது வருடிகளுக்குள்ளுக்கு வர ஒன்று தான் வந்து பார்கோட் ரீடர். சரியா? பார்கோட் ரீடர்னா பட்டைக்குறி வாசிப்பான்னு சொல்லுவோம். இது வந்து பொதுவாக கடைகள், அதே மாதிரி இந்த ஃபுட் சிட்டி, இது சத்தோசா இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் கண்டிருப்பீங்க. சரியா? இது வந்து ஒரு பார்கோட் ஒன்றை ரீட் பண்ணுவாங்க. பொதுவாக நீங்கள் பாருங்கள், ரைட்டிங் புக்ஸ் எல்லாம் இருக்கும் பின்னுக்கு, வேறு வேறு புக்ஸ் எல்லாம் இருக்கும். இதில் வந்து ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கிற விடயம் என்னன்னு சொன்னால், அந்த புக்ட ப்ரைஸ், அந்த புக்ட கேட்டகரி, அந்த புக்ட டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி பொதுவாக ப்ரொடக்ட்ஸ், இப்போ கடைகளை பயன்படுத்துகிற ப்ரொடக்ட்ஸுகளையும் வந்து அந்த ப்ரொடக்ட் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து ஏதோ ஒரு கோட் ஒன்றை மூலமாக ஒரு டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கும். சரியா? அப்போ அந்த பார்கோடில் வந்து அந்த ப்ரொடக்ட் தாண்டு சொல்லி ஒரு கோட் ஒன்று இருக்கும். அப்போ அந்த ப்ரொடக்டை வந்து அந்த டேட்டா பேஸில் அதை அடையாளப்படுத்தும். சரியா? அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வந்து எல்லாம் வந்து ஒரே மாதிரி இருந்தால் குழப்பம் வரும்ன்றதுக்காக அந்த பார்கோட் வந்து உங்களுக்கு வித்தியாசம் விளங்காது. ஆனால் ஒரு பார்கோட் இன்னொரு பார்கோட் மாதிரி இருக்காது. சரி, ஏதோ ஒரு கண்ணுக்கு விளங்காத ஒரு சிறிய வித்தியாசம் சரி இருக்கும். அப்படியான அந்த பார்கோடை பயன்படுத்தி அந்த ப்ரொடக்ட்ஸுக்கான அல்லது வேறு வேறு விடயங்களில் உள்ள அந்த வித்தியாசத்தை கண்டு அதோட டீட்டெயில்ஸ் அறிந்து கொள்வதற்காக பயன்படுத்துகிற ஒரு டெக்னாலஜி அந்த பார்கோட் டெக்னாலஜி. அதை வந்து அந்த பார்கோடை ரீட் பண்ணினா தான் வந்து அதோட டீட்டெயில்ஸ் நமக்கு அடையாளம் கண்டு கொண்டேலும் அதை வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிற அந்த உபகரணத்துக்கு தான் பேர் வந்து பார்கோட் ரீடர்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இதுவும் வந்து ஸ்கேனர் வகைக்குழுக்கு வரக்கூடிய ஒரு இன்புட் டிவைஸாக இருக்குது. சரியா? அதே மாதிரி அடுத்ததான் வந்து எம்ஐசிஆர்னு சொல்ற மெக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரீடர்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இது பொதுவாக காசோலைகள் உங்களுக்கு தெரியும், செக். சரியா? பொதுவாக வங்கிகள் அதிகமாக பயன்படுத்தப்படுற ஒரு உபகரணமாக இது இருக்குது. இது வந்து வங்கிகளை பயன்படுத்துகிற செக்ஸை வந்து ரீட் பண்ணுறதுக்கு பொதுவாக செக் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரியா? அதில் கீழே வந்து காந்த சில சின்ன காந்த அடையாளம் ஒன்று இருக்கும். அந்த காந்த அடையாளத்தை ரீட் பண்ணதன் மூலமாக அந்த செக் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் வந்து எடுத்துக்கொள்ள ஏழுமாக இருக்கும். சரியா? அப்போ வந்து அந்த செக்ட முழு டீட்டெயில்ஸையும் அடங்கின அந்த மெக்னெட்டிக் அந்த லைனை வந்து ரீட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற பொதுவாக வங்கிகளில் தான் இது அதிகமாக பயன்படுத்தப்படும். வங்கி மற்றும் பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸில் வந்து பயன்படுத்தப்படும். சரியா? இதுவும் வந்து ஏதோ ஒரு விடயத்தை உள்ளீடு வாங்குறதுக்காக கணினிக்கு நம்ம பயன்படுத்துறதுனால இதுவும் வந்து ஒரு ஸ்கேனர் என்ற ஒரு கேட்டகரிக்கு உள்ளுக்கு வரக்கூடிய ஒரு இன்புட் டிவைஸாக காணப்படுது. சரியா? இது வந்து எம்ஐசிஆர்னு சொல்லி சிறியதாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதுவும் வந்து ஒரு இன்புட் டிவைஸாக காணப்படுது. அடுத்த ஸ்கேனர்ன்ற கேட்டகரிக்குள்ளுக்கு வரக்கூடிய ஒரு இன்புட் டிவைஸ் தான் வந்து ஓசிஆர்னு சொல்கிற ஒப்டிக்கல் கேரக்டர் ரெக்கக்னிஷன். சரியா? இது வந்து என்னன்னு சொன்னால் இது பொதுவாக கண்டிருப்பீங்களோ தெரியாது. இப்போ புக்ஸ் ஒன்றை நம்ம வாசிக்கணும் அல்லது புக் கொண்ட வந்து இன்புட்டாக நம்ம எடுக்கணுமாக இருந்தால் அந்த புக்கில் வந்து ஒவ்வொரு லைனாக எழுதப்பட்டிருக்கிற அந்த எழுத்துக்களை வந்து அல்லது பொதுவாக குருவான் குருவான் கொண்ட ஓதனம் அல்லது அதில் அந்த ஒய்ஸை வந்து நமக்கு வேறொரு விடயத்துக்கு வந்து அவுட்புட்டாக எடுக்கணுமாக இருந்தால் அதை வந்து கணினிக்கு நம்ம இன்புட்டாக கொடுப்போம். சரியா? அவ்வாறான விடயங்களை இன்புட்டாக கொடுக்கறதுக்கு வந்து லைன் பை லைனாக வந்து அந்த ஓசிஆர் டிவைஸை வந்து நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா வந்து ஒட்டோவா அதுக்குரிய உள்ளீடுகள் வந்து நடக்கும். சரியா? இதுக்காக பயன்படுத்துகிற ஒரு இன்புட் டிவைஸாக தான் வந்து இந்த ஓசிஆரை செல்வோம். சரியா? இதுவும் வந்து ஸ்கேனர் கேட்டகரிக்கு வரக்கூடிய ஒரு இன்புட் டிவைஸாக காணப்படுது. அடுத்த ஒரு இன்புட் டிவைஸ் தான் வந்து ஓஎம்ஆர்னு சொல்லுவோம், ஒப்டிக்கல் மார்க் ரெகக்னிஷன் சொல்லி. இது வந்து எம்சிக்யூ. இப்போ நீங்கள் எக்ஸாமில் வந்து பொதுவாக ஓ லெவல் இப்போ எக்ஸாம் எழுத போறீங்கன்னு சொன்னால் ஓ லெவல் எக்ஸாம் எழுதுவீங்க, அதில் வந்து எம்சிக்யூ சீட்டுன்னு சொல்லி வேறையாக தருவாங்க. சரியா? அப்போ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணின பிறகு இதை வந்து யாரும் இருந்து வந்து திருத்துறல. சரியா? இதை வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த ஓஎம்ஆர் டிவைஸுக்குள்ளுக்கு வந்து ஒன்றன் பின் ஒன்றாக உள்ளீடு செய்தால் வந்து அதை வந்து அது ஒட்டோவா ரெக்கக்னைஸ் பண்ணும் எவிடத்தை எந்த விடைக்கு வந்து இவங்க மார்க் பண்ணியிருக்காங்கன்னு. அப்போ அந்த பேனை அச்சு வந்து எவிடத்தை பட்டு இருக்கோ அதுக்கு வந்து ஒரு சேம்பிள் பேப்பர் ஒன்று அவங்க இன்புட் பண்ணுவாங்க. இந்த விடைக்கு நேராக இருக்கிறது மட்டும்தான் சரியாக கவுண்ட் பண்ணப்படணும். சரியா? அதன் பின் வந்து அந்த எம்சிக்யூ சீட்ஸை வந்து லைன் அதாவது ஒன்றன் பின் ஒன்றாக கண்டினியூஸாக போட்டாங்களாக இருந்தால் அந்த எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அல்லது எந்த இண்டெக்ஸ் நம்பருக்கு அது போகுதோ அது வந்து அந்த மார்க்ஸ் வந்து ஒட்டோவா வந்து கணினியில் கவுண்ட் பண்ணப்படும். அப்போ நீங்கள் எதை வந்து மார்க் பண்ணியிருக்கீங்கன்ற அந்த
கவுண்ட்டை அல்லது அந்த டோட்டலை வந்து இன்புட் செய்ய வேண்டுமாக இருந்தால் நம்ம கணினிக்கு அதுக்கு வந்து இந்த ஓஎம்ஆர் என்ற இந்த டிவைஸை பயன்படுத்தி தான் நம்ம இன்புட் செய்வோம் சரியா. அதனால இதையும் வந்து ஒரு இன்புட் டிவைஸாக இது வந்து ஸ்கேன் பண்ணப்பட்ட கணினிக்கு உள்ளுக்கு போறதால இது வந்து ஒரு ஸ்கேனர் கேட்டகரிக்குள்ளுக்கு உள்ளடக்கிற ஒரு இன்புட் டிவைஸாக காணப்படுகிறது சரியா. அதே மாதிரி அடுத்ததான் வந்து ஏடிஎம் டிவைஸ்லேயும் வந்து நம்மள்ட்ட ஏடிஎம் கார்டு இருக்கும் சரி. அந்த கார்டை வந்து இன்புட் பண்ணினமாக இருந்தால் அந்த கார்டு வந்து ரீட் பண்ணப்பட்டு அதில் வந்து ஒரு மெக்னெட்டிக் கோட் ஒன்று இருக்கும். அந்த மெக்னெட்டிக் கோட் வந்து ரீட் பண்ணப்பட்டு நம்மளோட கார்டில் இருக்கிற என்ன விடயங்கள் இருக்குதோ அந்த விடயம் அவ்வளவும் அந்த ஏடிஎம் மெஷினுக்கு வந்து இன்புட் பண்ணப்படும் சரியா. அப்போ அவ்வாறு இன்புட் பண்ணப்படுறதுனால அந்த ஏடிஎம் என்ற அந்த டிவைஸையும் வந்து அந்த இயந்திரத்தையும் வந்து ஒரு இன்புட் டிவைஸாக செல்லும் சரியா. ஆனால் இந்த ஏடிஎம் வந்து அவுட்புட் டிவைஸாகவும் செல்வோம், நம்ம பணத்தையும் பெற்றுக்கொள்வோம் சரியா. அதால இன்புட்டும் நடக்குது அவுட்புட்டும் நடக்குது. இதை வந்து செல்ல போனால் போத் ரெண்டுக்கும் வந்து உள்ளடக்கும். இப்போ இன்புட் டிவைஸ் கேட்டால் நீங்கள் ஏடிஎம் எழுதினாலும் பிழை இல்லை. அதே நேரம் அவுட்புட் டிவைஸ் கேட்டால் அதுக்கு ஏடிஎம் எழுதினாலும் பிழை இல்லை சரியா. இரண்டு தொழில்நுட்பங்களும் பயன்படுத்தப்படுற சில டிவைசஸ் கேட்கலும், அதாவது உள்ளீட்டு கருவியாகவும் வெளியீட்டு கருவியாகவும் பயன்படுத்தப்படுற உபகரணங்கள் ரெண்டு எழுதுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதுல ரெண்டு குடுக்கையில மெயினா ஒன்று வந்து டச் ஸ்கிரீன் சரியா. டச் ஸ்கிரீன்ல வந்து என்ன செய்யறோம், டச் பண்ணுவதன் மூலமாக சில விடயங்களை உள்ளீடு செய்கிறோம் சரியா. அப்போ உள்ளீடு செய்யறதுனால உள்ளீடு நடக்குது. அதே நேரம் ஏதோ ஒரு விடயத்தை நமக்கு ஒரு பிடிஎஃப்ஐயோ அல்லது ஏதோ ஒரு தகவலை நமக்கு அதில் பார்க்க இயலுமாக இருக்குதானே, ஏதோ ஒரு வீடியோவையோ ஏதோ ஒன்று நமக்கு காட்சிப்படுத்தப்படுது. அப்போ நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்குது சரியா. அப்போ அது வந்து அவுட்புட் டிவைஸ் ஒன்றாக வந்து டச் ஸ்கிரீனை செல்ல இயலுமாக இருக்கு. அப்போ இன்புட்டும் அவுட்புட்டும் இரண்டு நடக்கிற ஒரு இன்புட் டிவைஸ் அல்லது டிவைசஸை வந்து குறிப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னால் இன்புட் மற்றும் அவுட்புட் ரெண்டும் நடக்கக்கூடிய டிவைசஸ் ரெண்டை குறிப்பிடுங்கண்டா உங்களுக்கு வந்து மெயினாக வந்து டச் ஸ்க்ரீனை செல்லியலும் அதே மாதிரி இன்னொன்று வந்து ஏடிஎம் இயந்திரத்தையும் செல்லியலும் சரியா. அதே மாதிரி நுணுக்கு பண்ணி அல்லது மைக்ரோஃபோன் சொல்லுவோம். இந்த மைக்கும் வந்து நம்ம வாயால் பேசுகிற அந்த எனலாக் சிக்னலை வந்து ரீட் பண்ணுது, அதாவது ஸ்கேன் பண்ணி தான் வந்து நம்மட இலத்திரனியல் உபகரணங்களுக்கு வந்து உள்ளீடாக கொண்டு போகுது. நம்ம என்னத்தை பேசுகிறோமோ அந்த பேசுகிற தரவுகளை வந்து நம்மட இயந்திரங்களுக்கு அல்லது கணினிக்கு வந்து உள்ளீடாக கொண்டு போகுது. எப்படின்னு சொன்னால் நம்ம பேசுகிற அந்த எனலாக் சிக்னல் வந்து ஸ்கேன் பண்ணப்பட்டு தான் இது என்ன என்ன விதமாக இதை பேசுகிறாங்க என்னத்தை பேசுகிறாங்கன்னு சொல்லி உள்ளீடாக தரவுகள் போகுது சரியா. அதனால வந்து இந்த மைக்ரோஃபோன் அல்லது மைக்கையும் வந்து நம்ம ஸ்கேனர் கேட்டகரிக்குள்ளுக்கு உள்ளடக்கிற ஒரு இன்புட் டிவைஸாக செல்லுவோம் சரியா. சரி, இப்போ வந்து இவ்வளோ தான் வந்து உள்ளீட்டு சாதனங்கள், கணினியில் பயன்படுத்தப்படுற உள்ளீட்டு சாதனங்கள். இதில் வந்து மெயினாக நம்ம 3 கேட்டகரிக்குள்ளுக்கு உள்ளடக்கி பார்த்தோம். இந்த 3 கேட்டகரியும் விளங்கிட்டா அதுக்குள்ளுக்கு என்னென்ன வகைகள் என்னென்ன உபகரணங்கள் பயன்படுத்தப்படுது அந்த உபகரணங்கள்ல என்னென்ன பற்றின நாலேஜ் வந்துட்டா குயிக்காக எல்லாரும் போடும். உள்ளீட்டு கருவிகள்னா என்ன, உள்ளீட்டு கருவிகள் என்னென்ன பயன்படுத்தப்படுகிறது, ஏன் அதை நம்ம கேட்டகரி பண்ணியிருக்கோம், இதெல்லாம் விளங்கிட்டா. குயிக் பண்ணுங்க எல்லாரும் போடணும். டவுட் இருந்தால் கேளுங்க. இது சரி விலங்கல்ல ஏதாவது டிவைசஸ் விலங்கல்லடா கேளுங்க. என்ன நிஷாத் விளங்கிட்டா? செக் பண்ண கஷ்டம்னு சொன்னால் மைக் அன்மியூட் பண்ணி பேசலும் சரியா. குறை பேர் தானே இருக்க, வைக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. தூக்கம் மாதிரியா? ஓகே, அப்போ இன்புட் டிவைசஸ் வந்து எல்லாரும் கிளியர். இப்போ வந்து பார்க்க போகிறோம், கணினி வந்து நமக்கு தகவல்களை தரக்கிட்ட வந்து அவுட்புட் டிவைசஸ் மூலமாக தான் நமக்கு தகவல்கள் வந்து கிடைக்குது சரியா. நம்ம வந்து இன்புட் டிவைஸை பயன்படுத்தி தரவுகளை உள்ளீடு செய்வோம் போது. அப்ப அந்த தகவல் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் ஏதோ ஒரு உபகரணத்தை பயன்படுத்தி தான் நமக்கு வந்து அந்த தகவல்கள் வந்து கணினில இருந்து கிடைக்கும் சரியா. அப்ப அந்த தகவல்களை வெளியிடுறதுக்காக கணினி வந்து என்னென்ன அவுட்புட் டிவைசஸை பயன்படுத்துதுன்னு சொல்லி பார்ப்போம் சரியா. இதை வந்து மெயினாக 3 வகையான வெளியீடுகளாக சொல்லிலும்.
ஒன்று வந்து மென்னகல்னு சொல்லுவோம், சாஃப்ட் காப்பி. சரியா? சாஃப்ட் காப்பின்ற ஒரு வடிவத்தில் வந்து நமக்கு அவுட்புட் கிடைக்கும். சாஃப்ட் காப்பியாக இருந்தால் அது வந்து நமக்கு தொட்டு உணர இயலாது, ஆனால் கண்ணால் பார்க்க இயலுமாக இருக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கிற அல்லது நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற ஒரு பிடிஎஃப் செல்லும் அல்லது ஒரு வீடியோவை செல்லும். வீடியோ வந்து நமக்கு ஏதோ ஒரு தகவலை தருவதாக இருந்தால் அதை வந்து நமக்கு தொட்டு உணர இயலுமா? இயலாது. அந்த பிடிஎஃப் வந்து தொட்டு உணர இயலாது. சரியா? அப்போ வந்து அதை வந்து மென்னகல் அல்லது சாஃப்ட் காப்பின்னு சொல்லுவோம். சரியா? இப்படியான சாஃப்ட் காப்பின்ற ஒரு வடிவத்திலே வந்து அவுட்புட் நமக்கு கிடைக்கும். சரியா? அதே இதுக்கும் வந்து சில உபகரணங்களை பயன்படுத்துவோம். அதை வந்து என்னென்ன டிவைஸ்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி இன்னொரு வடிவத்தில் கணினி நமக்கு அவுட்புட்டை தரும். அது என்னன்னு சொன்னால் வண்ணகல்னு சொல்லுவோம். இந்த வண்ணகலை வந்து என்ன செய்யலும்னு சொன்னால் கண்ணால பார்க்கவும் மேலும் அதே நேரம் தொட்டுணரவும் மேலும். இப்படியான விடயங்களுக்கு இப்படியான கொப்பீஸுக்கு வந்து நம்ம சொல்லுவோம் ஹார்ட் காப்பி அல்லது வண்ணகல்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி இன்னொரு வடிவத்தில் கிடைக்கும். நமக்கு வந்து கண்ணால பார்க்கவும் இயலாது, கையால தொட்டுணரவும் இயலாத, ஆனால் காதுக்கு மட்டும் கேட்கக்கூடிய வடிவத்தில் வரக்கூடிய அவுட்புட்டை வந்து நம்ம சொல்லுவோம் வந்து ஒலி அல்லது சவுண்டுன்னு சொல்லி. சரியா? அப்போ இந்த மூணு வடிவத்திலேயும் தான் வந்து நமக்கு கணினியில இருந்து அல்லது வேறு டிவைசஸ்ல இருந்து அவுட்புட் கிடைக்கும். ஒன்று வந்து மென்னகல், அதே மாதிரி அடுத்தது வந்து வண்ணகல், அதே மாதிரி மூணாவது வந்து ஒலி. இப்படியான மூன்று வடிவங்கள்ல நமக்கு அவுட்புட் கிடைக்கும். சரியா? அப்ப இந்த மூணு வடிவத்திலையும் என்னென்ன உபகரணங்களை பயன்படுத்தி கணினி நமக்கு அவுட்புட்டை தருகுதுன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? அதுல முதலாவது வந்து சாஃப்ட் காப்பி மென்னகல்ல என்னென்ன உபகரணங்கள் பயன்படுத்தப்படுகுதுன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? ஒன்று வந்து திரை அல்லது மொனிட்டர்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இப்ப கணினிகள்ல வந்து நமக்கு வந்து தொட்டுணர இயலாத வடிவத்துல நமக்கு அவுட்புட் கிடைக்கிறதாக இருந்தால் அது வந்து மொனிட்டர் மூலமாக கிடைக்கும். இப்போ மொனிட்டர்ல பார்க்குற விடயங்களை வந்து நமக்கு பார்த்து தெரிஞ்சு கொள்ள இயலும், ஆனால் வந்து தொட்டுணர இயலாம இருக்கும். சரியா? அதனால தான் இதை வந்து மென்னகல் என்ற அவுட்புட் அந்த மீடியமுக்கு வந்து செல்வோம். மொனிட்டரை ஒரு உதாரண டிவைஸாக செல்வோம். சரியா? அப்ப இந்த மொனிட்டர்ல வந்து மூன்று வகையான மொனிட்டர்ஸ் இருக்குது. சரியா? ஒன்று வந்து சிடி சிஆர்டி மொனிட்டர்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது கத்தோட் ரே டியூப் அப்படின்னு சொல்லி ஒரு மோனிட்டர் இருக்கு. சரியா? இது வந்து பொதுவாக இப்போ வந்து பார்க்குறதுக்கு மிகவும் அரிதாகத்தான் இருக்கும். முந்தைய காலத்தில் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு, அதிகமாக பயன்படுத்தப்பட்டுச்சு. இதுக்கு வந்து இந்த கத்தோட் டியூப்னு சொல்லி உள்ளுக்கு வந்து ஒரு பெரிய டியூப் ஒன்று இருக்கும். அது மூலமாக கதிர்கள் மேலே கீழே போகிறதுல தான் வந்து நமக்கு வந்து பிம்பங்கள் உருவாகி அது மூலமாக அவுட்புட் கிடைச்சிச்சு. சரியா? இது வந்து அதிக கரண்ட் செலவு, அதிக கரண்ட் செலவு, அதே மாதிரி கண்ணுக்கு பாதிப்பு, இப்படியான பல குறைபாடுகள் அதில் காணப்படுது. சரியா? இது வந்து பொதுவாக இதே சிஆர்டி மொனிட்டர் மாதிரி சிஆர்டி டிவிகளும் இருக்கும் ஊடுகளில். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதோட பின்பக்கம் வந்து அளவுல வந்து பெரியதாக இருக்கும். சரியா? ஸ்லிம்மாக இருக்காது, பெரியதாக இருக்கும். இப்படியான மோனிட்டர் இப்படியான டிவிகளை தான் வந்து சொல்ற கத்தோட் ரே டியூப்னு சொல்லி. சரியா? இதுல வந்து பாதகங்கள் கூட இருக்கிற காரணத்தால் அடுத்த வந்து குவாலிட்டி, அந்த கிளியர்னஸ் வந்து போதாம இருக்கிற காரணத்தால தான் வந்து இரண்டாவதாக எல்சிடி அப்படின்ற ஒரு வகையை கொண்ட மோனிட்டரை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. சரியா? இந்த எல்சிடி மோனிட்டர் எப்படியாக இருக்கும்னு சொன்னால் இதுக்குள்ளுக்கு நீங்க வந்து பார்த்துருப்பீங்க, முத காலத்துல பயன்படுத்தப்பட்ட ஃபோனுகளை, அதாவது ஸ்மார்ட் ஃபோனுகளை வந்து நீங்க அதோட ஸ்க்ரீன்ல மேலே வச்சு கையை வச்சு டச் பண்ணி பாருங்க. சில லிக்யூட் அதாவது நீர் வடிவிலான கலர் வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் மூவ் ஆகிறத பார்த்துருப்பீங்க. சரியா? இதுக்கு தான் சொல்ற லிக்யூட் கெஸ்ட்ரோல் டிஸ்பிளேன்னு சொல்லி. சரியா? எல்சிடி டிஸ்பிளேன்னு சொல்லி இதுக்கு தான் சொல்லுவோம். இந்த வகையான டெக்னாலஜியை பயன்படுத்தப்பட்டு செய்யப்பட்டிருந்த மொனிட்டர்ஸுக்கு தான் வந்து சொல்லுவோம் எல்சிடி மொனிட்டர்னு. சரியா? இதுலேயும் வந்து சிஆர்டி மொனிட்டரோட ஒப்பிடக்கிட்ட வந்து சிறிதளவு மின்சாரம் தான் நுகரப்பட்டுச்சு. இருந்தாலும் இதோட குவாலிட்டி வந்து இன்னும் தரம் வாய்ந்ததாக அமையணும், அதே நேரம் இதை வந்து அளவுல இன்னமும் ஸ்லிம்மா சிறியதாக செய்யணுன்ற காரணத்தால வந்து மூன்றாவது ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வந்த ஒரு மொனிட்டர் தான் வந்து இந்த எல்இடி மொனிட்டர்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இந்த எல்இடி மொனிட்டர் எந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் எல்இடி லைட்ஸ்
சிறிய சிறிய எல்இடி லைட்ஸ் மூலமாகத்தான் இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஒரு மொனிட்டரை நம்ம எடுத்துட்டோமாக இருந்தால் அந்த மொனிட்டருக்குள்ளுக்கு வந்து சிறிய சிறிய எல்இடி லைட் நம்ம கண்ணுக்கு புலப்படாத அளவில் அவ்வளோ மிகச் சிறியதான எல்இடி லைட்ஸ் தான் அதுக்குள்ளுக்கு இருக்கு. அந்த எல்இடி லைட்ஸ் வந்து மாறி மாறி அதோட வர்ணத்துக்கு ஏத்தமாக மாறி வந்து அது ஒளிருவதால தான் வந்து நமக்கு வந்து பிம்பங்கள் காட்சிப்படுத்தப்படுகிறது. சரியா? இது வந்து அஹ், அதி மிகவும் உயர் டெக்னாலஜி ஒன்றை பயன்படுத்தி செய்யப்பட்டிருக்கு. இதுதான் வந்து தற்காலத்தில் பயன்படுத்தப்படுற ஒரு மொனிட்டராக செல்லுவோம். சரியா? இது வந்து ஒரு மொனிட்டர் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் லட்சக்கணக்கான லைட்ஸ் வந்து உள்ளுக்கு இருக்குது, எல்இடி லைட்ஸ். சரியா? நம்ம கண்ணுக்கு புலப்படாத அளவு சிறிய சிறிய லைட் மூலமாகத்தான் இந்த எல்இடி மொனிட்டரில் நமக்கு அவுட்புட் கிடைக்குது. அதாவது மென்னகல் வடிவத்தில் வந்து கணினி வந்து நமக்கு ஒரு அவுட்புட்டை தர வேண்டுமாக இருந்தால் இவ்வாறான 3 வகையான மொனிட்டர்ஸை பயன்படுத்தி நமக்கு வந்து அவுட்புட்டை தருகுது. சரியா? இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து சம்டைம் கேள்வி வரையிலும் ஒரு மொனிட்டர் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த மொனிட்டரில் இருக்கிற 3 வகைகளையும் குறிப்பிடுகன்னு சொல்லி சரி அதை கொண்டு எழுதியலும் சிஆர்டி மொனிட்டர். சரியா? இது தெரியும், ஆதி காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மொனிட்டர். சரியா? அதே மாதிரி இடைக்காலங்களில் பயன்படுத்தப்பட்ட மொனிட்டர் தான் வந்து எல்சிடி மொனிட்டர்னு சொல்லி சொல்லுவோம். இந்த லிக்யூட் டெக்னாலஜியை பயன்படுத்தி உள்ளுக்கு வந்து திரவ கலர்கள் திரவங்கள் மூலமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு டெக்னாலஜி, அந்த திரவ டெக்னாலஜியை பயன்படுத்தி செய்யப்பட்டிருந்த ஒரு மொனிட்டருக்கு தான் சொல்லுவோம் எல்சிடி மொனிட்டர்னு சொல்லி. இதுவும் வந்து தற்காலத்தில் பயன்படுத்துகிற விதம் குறவு. இப்போ வந்து பயன்படுத்தப்பட்டு இருக்கிற மொனிட்டர் தான் உண்டு இந்த எல்இடி மொனிட்டர்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? எல்இடி டெக்னாலஜி மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிற மொனிட்டர்ஸ். அப்போ இது மூணையும் வந்து உங்களுக்கு குறிப்பிட இயலும். எக்ஸாமில் 3 வகையும் குறிப்பிட சொல்லி கேள்வி ஒன்று வந்தால். சரியா? சம்டைம் எம்சிக்குள்ள கேள்வி வரையிலும் மொனிட்டர் வகைகளுக்குள் உள்ளடங்காதது எதுன்னு சொல்லி ஒன்று வந்து ஒரு விட எல்இடி, இன்னொன்று எல்சிடி, அதே மாதிரி சிஆர்டின்னு வந்து 4வது விட வந்து ஏதோ ஒரு எம்ஐசிஆர்னு போட இயலும். சரியா? எம்ஐசிஆர்னு சொன்னால் அது ஒரு ஸ்கேனர்ட வகை. அப்போ அந்த எம்ஐசிஆர் வந்து அதில் விடையாக அமையும். சரியா? அப்போ இதுகள் வந்து கிளியராக இருக்கணும். மொனிட்டர் விளங்கிட்டா? மொனிட்டர் என்ன, மொனிட்டரில் இருக்கிற வகைகள் குயிக் பண்ணுங்க, மிச்சம் டைம் எடுக்கணும். ஓகே, இப்போ வந்து பார்ப்போம் என்னன்னு சொன்னால் மென்னகல் மூலமாக நமக்கு வந்து இன்னொரு வகையில் வந்து நமக்கு அவுட்புட் கிடைக்கும். அதுதான் வந்து இந்த மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்னு சொல்லுவோம். சரியா? பல்லூட ஹேரிவேன்னு சொல்லி பொதுவாக அவங்களோட ஸ்கூல்களில் வந்து ஐடி லெப்புகளில் அதே மாதிரி வேறு வேறு ஹோல்கள் எல்லாம் ஏதோ ஒரு விடயத்தை நமக்கு காட்சிப்படுத்தி நம்மளுக்கு விளங்கப்படுத்த வேண்டுமாக இருந்தால் அல்லது ஏதோ ஒரு விடயத்தை காட்சிப்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் அதை வந்து இந்த மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் மூலமாக அஹ், மென் மென்னகல் மென்னகல்ன்ற அந்த வடிவத்தில் வந்து நமக்கு காட்சிப்படுத்துவாங்க. அப்போ இதுக்கு பயன்படுத்தப்படுற ஒரு உபகரணம் தான் வந்து அல்லது ஒரு டிவைஸ் தான் வந்து இந்த மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் சொல்லி சொல்லுவோம். சரியா? இதுகள் தான் வந்து நமக்கு மென்னகல் மூலமாக ஏதோ ஒரு விடயம் அவுட்புட்டாக கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அதுக்கு பயன்படுத்தப்படுற டிவைசஸாக செல்லும். சரியா? இதே மாதிரி வண்ணகல் ஹார்ட் காப்பி நமக்கு கையால் தொட்டுணர ஏழுமான வடிவத்தில் வந்து கணினி வந்து என்ன அவுட்புட்டை நமக்கு தருகுதோ அதுக்கு பயன்படுத்தப்படுற அந்த டிவைசஸை வந்து இந்த ஹார்ட் காப்பி டிவைசஸாக செல்வோம். இந்த டிவைஸுகளில் மெயினாக உள்ளடங்குற ஒன்று தான் வந்து அச்சுப்பொறிகள் அல்லது பிரிண்டர்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இப்போ ஏதோ ஒரு லெட்டர் ஒன்று நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க, அந்த லெட்டரை வந்து நமக்கு மென்னகல்ல இருக்கும் கணினியில் இதை வந்து வண்ணகலாக நமக்கு தொட்டுணர ஏழுமான வடிவத்தில் நம்ம கிடைக்கணுமாக இருந்தால் ஏதோ ஒரு அச்சுப்பொறி ஒன்றை பயன்படுத்தி ஒரு பிரிண்டர் ஒன்றை பயன்படுத்தி தான் வந்து அதோட அவுட்புட்டை நம்ம எடுப்போம். சரியா? அப்போ இந்த அச்சுப்பொறி வந்து மெயினாக 2 வகைகளை கொண்டதாக இருக்கும். ஒன்று வந்து அழுத்தும் அச்சுப்பொறி, அதே மாதிரி 2வது வந்து அழுத்த அச்சுப்பொறி. சரியா? அப்போ அழுத்தும் அச்சுப்பொறியை இங்கிலீஷில் வந்து இம்பேக்ட் பிரிண்டர்னு சொல்லி சொல்லுவோம். அழுத்த அச்சுப்பொறியை நான் இம்பேக்ட் பிரிண்டர்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இந்த அழுத்தும் அச்சுப்பொறி அழுத்த அச்சுப்பொறின்னு சொன்னால் சிம்பிளாக விளங்கிங்க, இது வந்து 2 டெக்னாலஜி. சரியா? அச்சுப்பொறிகளில் ஆரம்ப காலங்களில் பயன்படுத்தப்பட்ட டெக்னாலஜியில் ஒன்று தான் வந்து இந்த அழுத்தும் அச்சுப்பொறின்னு சொல்கிற அந்த தொழில்நுட்பத்தை சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி
தற்காலத்தில் பயன்படுத்தப்படுற, அதாவது தற்காலத்தில் மிகவும் பிரபல்யமாக பயன்படுத்தப்படுற ஒரு தொழில்நுட்பம் தான் வந்து அழுத்தா அச்சுப்பொறின்னு சொல்ற நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ், அந்த டெக்னாலஜியை சொல்லுவோம். அழுத்தும் அச்சுப்பொறி என்றால் ஏதோ ஒரு விடயத்தை அழுத்துவதன் மூலமாக அல்லது புஷ் பண்ணுவதன் மூலமாக வந்து பிரிண்ட் பண்ணப்படுவதாக இருந்தால் அந்த வகை பிரிண்டர்ஸுக்கு தான் வந்து செல்வோம் அழுத்தும் அச்சுப்பொறிண்டு. வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சிம்பிளாக வந்து நமக்கு அவுட்புட்டை தாரத்துக்கு வந்து அப்ப அழுத்தாத வகையில வந்து நமக்கு வந்து பிரிண்ட் பண்றதுக்கு பயன்படுத்துற ஒரு வகை தான் வந்து இந்த அழுத்த அச்சுப்பொறின்னு சொல்ற. அப்ப அழுத்தும் அச்சுப்பொறிக்குழுக்கு வந்து மெயினாக ரெண்டு வகை பிரிண்டரை சொல்லுவோம், சரியா? ஒன்று வந்து டொட் மெட்ரிக்ஸ் பிரிண்டர்னு சொல்ற. இது வந்து பொதுவா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. ஆரம்ப காலங்கள்ல நீதிமன்றங்கள்ல பயன்படுத்தப்பட்டு எப்படின்னு சொன்னால், உடனே அவங்க டைப் பண்ணிட்டு இருக்கக்கிட்டே வந்து அதோட என்னென்ன டைப் பண்ணாங்களோ லைன் பை லைனாக உடனே பிரிண்ட் ஆகும், சரியா? இவங்க டைப் பண்ணி முடிஞ்சதோட ஃபுல் பேப்பரும் வெளியே வரும், சரியா? இது வந்து அழுத்தும் டெக்னாலஜி உண்டு. அதாவது புள்ளி புள்ளியாக சிறிய சிறிய புள்ளி புள்ளியாக வந்து அழுத்தி தான் வந்து அந்த எழுத்துக்கள் வந்து அச்சிடப்படுகிறது. அது அப்படி வந்து அழுத்தி அந்த எழுத்துக்களை வந்து அச்சிடுறதுனால தான் வந்து அதை டொட் மெட்ரிக் பிரிண்டர்னு சொல்லி அப்படி ஒரு வகைக்குழுக்குள் அடங்கும், சரியா? அதே மாதிரி வரி அச்சுப்பொறின்னு சொல்லுவோம். இந்த வரி அச்சுப்பொறி என்றால் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க ஏடிஎம்களில் வர பில், சரியா? அதே மாதிரி பஸ் டிக்கெட் வந்து இலத்திரனியல் ரீதியாக தருவாங்க. இதெல்லாம் வந்து அடுத்து வந்து கடைகளில் வந்து தார பில். இப்போ நியூ சிஸ்டம் இஆர்பி சிஸ்டம் மூலமாக உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து டைப் பண்ணப்பட்ட பில் வரும், சரியா? அந்த அது அவ்வாறான இலத்திரனியல் பில்ஸ் வந்து இந்த வரி அச்சுப்பொறி மூலம் கொஞ்சம் அப்படி இருங்க. சரியா? அப்ப இவ்வாறான அழுத்தும் டெக்னாலஜியை பயன்படுத்துறதுனால இதுகளை வந்து அழுத்தும் அச்சுப்பொறியாக செல்லுவோம். அந்த வரி அச்சுப்பொறிக்குள்ளுக்கும் வந்து வரி வரியாக வந்து அந்த ஏதோ ஒரு விடயம் அல்லது அறிவுறுத்தல் வந்து அழுத்தும் அதாவது ஏதோ ஒரு அழுத்தம் நடந்துதான் பிரிண்ட் பண்ணப்படுகிறது அதுக்குள்ளுக்கு. அதனால இது வந்து அழுத்தும் அச்சுப்பொறி அச்சுப்பொறிகளாக செல்லுவோம். அதே மாதிரி இரண்டாவது கேட்டகரி தான் வந்து அழுத்தா அச்சுப்பொறிகள்னு சொல்லி சொல்ற. இந்த அழுத்தா அச்சுப்பொறிகளில் முதலாவது வகை தான் லேசர் பிரிண்டர்னு சொல்லி செல்லுவோம். இந்த லேசர் பிரிண்டர் வந்து இதை நான் லைன் பை லைனாக காட்டுறேன் இது என்னென்னு சொல்லி. இந்த லேசர் பிரிண்டர் வந்து பொதுவாக ஸ்கூல்களில் அதே மாதிரி கடைகளில் பயன்படுத்தப்படும். இது வந்து அதோட ஃபோட்டோஸ்க்கு நான் காட்டுறேன். இந்த லேசர் பிரிண்டரில் டோனர்னு சொல்லி அல்லது டோனர்னு சொல்லி ஒரு பகுதி காணப்படும். இந்த டோனர் வந்து ஏதோ ஒரு மாவு மாவு அதாவது செல்வம் மாவு வடிவிலான ஒரு செல்றது ஒரு பிசிக்கல் மாவு வடிவிலான ஒரு பிசிக்கல் இதொன்று தான். ஒரு பொதுவாக சொல்ல போனால் ஒரு மாவு வடிவிலான ஒரு பிசிக்கல் என்னடா திரும்ப கட் ஆயிட்டு. சரியா? அப்போ வந்து லேசர் பிரிண்டரில் மாவு வடிவிலான ஒரு இதான் பயன்படுத்தப்படும். அதே மாதிரி இரண்டாவது வகை தான் வந்து அழுத்த ஆட்சி பொறிக்கல்ல இன்ஜெக்ட் பிரிண்டரை சொல்லி சொல்லுவோம். இன்ஜெக்ட் பிரிண்டர்னு சொன்னால் நம்ம மை இப்போ வந்து பேனைகளில் வரக்கூடியவாறான ஒரு மையை வந்து நம்ம உள்ளீடு செய்து அந்த உள்ளீடுகள் மூலமாக அந்த மை டெக்னாலஜியை பயன்படுத்தி வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணும். அந்த பிரிண்டர்ஸை வந்து இன்ஜெக்ட் பிரிண்டர்னு சொல்லுவோம். அடுத்து வந்து வெப்ப அச்சு பொறி டெர்மினல் அல்லது டேர்மல் பிரிண்டர்னு சொல்லுவோம். இந்த டேர்மல் பிரிண்டர் வந்து கடைகளில் பயன்படுத்தப்படுற அந்த பில்ஸை வந்து அச்சிடுறதுக்கு வந்து தேர்மல் பிரிண்டரும் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ லைன் பிரிண்டர் வந்து அந்த லைன் பை லைனாக பிரிண்ட் பண்ணக்கூடியது, அதுவும் வந்து கடைகளில் பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி இன்னொரு டெக்னாலஜியை பயன்படுத்துறது வெப்ப அச்சு பொறியும் செல்லும், சரியா? இதுவும் வந்து பயன்படுத்தப்படுது. இதில் நான் ஃபோட்டோஸை காட்டினா உங்களுக்கு கிளியர் ஆகும், கொஞ்சம் இருங்க. நான் பேசுறது கிளியரா கேக்குதா? யார் சரி கொஞ்சம் சொல்லுங்களேன். கவரேஜ் என்ன சரி இஷ்யூஸ் இருக்கா?
சரி ஓகே. இந்த இந்த பாருங்க, இதை வந்து டொட் மெட்ரிக்ஸ் பிரிண்டர் இந்த இருக்கு. இதுல வந்து வரக்கூடிய இந்த அச்சு வந்து டொட் 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 இதுல இருக்கும். சரியா, இருங்க நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த பாருங்க, இதுல அச்சிடப்பட்டிருக்கிறது வந்து டொட் டொட்ல இருக்குது. சரியா, இதை வந்து டொட் மெட்ரிக்ஸ் பிரிண்டர்னு சொல்ற. இதுல பழைய வடிவம் வந்து பொதுவா நீதிமன்றங்கள்ல பயன்படுத்தப்பட்டுச்சு. அதை வந்து அவுட்புட் செய்ய வேண்டுமாக இருந்தால் நம்ம டைப் பண்ண பண்ண அந்த ஒன் டைம்லேயே வந்து அதோட அவுட்புட் கிடைக்கும். சரியா, இதில் அதுலேயும் பயன்படுத்தப்பட்ட இந்த டொட் மெட்ரிக்ஸ் பிரிண்டர் தான். சரியா, அடுத்து வந்து லைன் அச்சுப்பொறி. இது வந்து லைன் பை லைனாக அச்சிடும். சரியா, இது வந்து இவ்வாறு தான் காணப்படும். இந்த போட்டோ. அடுத்து பார்க்க போறது வந்து அழுத்த அச்சுப்பொறிகள். சரி, அழுத்த அச்சுப்பொறிகள் லேசர் பிரிண்டர் வந்து பொதுவாக இந்த வகையாக காணப்படும். இது வந்து நீங்க கடைகள்ல அதே மாதிரி ஸ்கூல்கள் எல்லாம் கண்டிருப்பீங்க. சரியா, இது வந்து சும்மா ரியலா எல்லா இடத்துலயும் வந்து காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரிண்டர் தான் இது. இந்த லேசர் பிரிண்டர்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி இன்ஜெக்ட் பிரிண்டர் வந்து இந்த பாருங்க, இதுல மை வந்து மை பொட்டூல்ஸ் இருக்கு. சரியா, மை பொட்டூல்ஸ் அல்லது கேட்ரிட்ஜ்னு சொல்லி சொல்லுவோம். இந்த இருக்கு கேட்ரிட்ஜ். இவ்வாறான கேட்ரிட்ஜை பயன்படுத்தி, கேட்ரிட்ஜ்னு சொன்னால் மை பாக்ஸ். சரி, அந்த பாக்ஸுக்குள்ளுக்கு மை ஊத்துறது தான் நம்முடைய வேலை. அப்போ ஊற்றி இதை வந்து நம்ம இதில் வந்து இன்சர்ட் பண்ணமாக இருந்தால் இது வந்து பிரிண்ட் பண்ணிக்கிட்டு அந்த மையை வச்சு பிரிண்ட் பண்ணும். சரியா, ஆனால் லேசர் பிரிண்டர்லாம் அவ்வாறு இல்லை. லேசர் பிரிண்டர் டோனர்னு சொல்லி ஒரு வகையை வந்து அதில் மாவடிவிலான ஒரு திண்மம் வந்து அதில் உள்ளிடப்படும். சரியா, அதே மாதிரி வெப்ப அச்சுப்பொறி நான் சொன்னேன், இந்த கடைகளில் பயன்படுத்தப்படுற பில் இப்போ வந்து அந்த எலக்ட்ரிக்கல், அதாவது சிஇபியில் எல்லாம் பில் வந்து இப்படி தான் வரும். சரியா, அப்போ இது இவ்வாறான இதுகளுக்கு தான் வந்து இந்த தேர்மல் பிரிண்டர் பயன்படுத்தப்படுது. பஸ் டிக்கெட்டும் பொதுவாக தேர்மல் பிரிண்டர். அதே மாதிரி இந்த லைன் அச்சுப்பொறி இந்த டெக்னாலஜியை தான் பயன்படுத்துகிறேன். சரியா, அடுத்த ஒரு அழுத்த அச்சுப்பொறிகள் வகையை உள்ளடக்கினதான் வந்து ஃப்ளோட்டர் வரைவின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா, இந்த பெனர்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க கடைகள் எல்லாம் அடிச்சிருப்பாங்க பெனர். இதெல்லாம் வந்து அதே மாதிரி வாகனங்கள் அடிக்கக்கூடிய ஸ்டிக்கர், இதெல்லாம் வந்து அச்சிடக்கூடிய அச்சுப்பொறி தான் வந்து இந்த ப்ளொட்டர்னு சொல்லி சொல்லுவோம். சரியா, இந்த ப்ளொட்டர்ல தான் இந்த பெனர்கள் அவுட்புட் எடுக்கப்படுகிறது. அதே மாதிரி ஸ்டிக்கர்கள் வந்து அவுட்புட் எடுக்கப்படுகிறது. சரி, அப்போ கணினியில வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி நம்ம ஒரு பெனர் உருவாக்குவமாக இருந்தால் அதை வந்து அவுட்புட்டாக எடுக்க வேண்டுமாக இருந்தால் இந்த ஃப்ளோட்டர் மூலமாக தான் வந்து அதோட அவுட்புட்டை எடுக்கக்கூடியதாக இருக்கும். சரியா, அடுத்தது ஒரு வகை தான் வந்து நம்ம பார்த்தோம் மூணு கேட்டகரி, அதாவது மூன்று வடிவங்கள்ல நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஒன்று வந்து மென்னகல், அதே மாதிரி வண்ணகல். மூணாவது ஒரு வகை தான் வந்து ஒலிகள்னு சொல்லி பார்த்தோம். சரியா, சவுண்ட் மூலமாகவும் நமக்கு அவுட்புட் கிடைக்கும்னு சொல்லி. அப்போ சவுண்டில் பயன்படுத்தப்படுற அவுட்புட் டிவைசஸ் சில காணப்படுது. சரியா, பொதுவாக ஸ்பீக்கர், ஹெட்செட், இவ்வாறான பல டிவைசஸ் காணப்படும். சரியா, இதில் வந்து உங்களுக்கு தெரியும், நான் இதை வந்து அதிகமாக விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சரியா, இயர்ஃபோன் இதெல்லாம் வந்து நமக்கு ஒலி வடிவிலான அவுட்புட்டை தார டிவைசஸாக இருக்குது. சரியா, அப்போ இன்புட் டிவைஸ் அதே மாதிரி அவுட்புட் டிவைஸ் பற்றி இந்த கிளாஸில் பார்த்தோம். இதெல்லாம் ஃபுல்லாக கிளியரா குயிக் அப்டேட் பண்ணும். இன்புட் டிவைஸ் அதே மாதிரி அவுட்புட் டிவைஸ் ஃபுல்லாக கிளியரா என்னென்ன டிவைசஸ் பயன்படுத்தப்படுது. அவுட்புட் டிவைசஸில் வந்து உங்களுக்கு தெரியும் மூன்று வடிவிலான அவுட்புட் கிடைக்கும் நமக்கு கணினிகள் இருந்து. அதில் ஒன்று தான் மென்னகல். மென்னகல் அவுட்புட் கிடைக்கிறதுக்காக இந்த மொனிட்டர்ஸ் அதே மாதிரி ப்ரொஜெக்ட் மல்டிமீடியா ப்ரொஜெக்டரை பயன்படுத்துவோம். வண்ணகல் அவுட்புட் கிடைக்கிறதுக்காக வண்ணகல் அவுட்புட் டிவைஸாக மெயினாக அச்சுப்பொறிகளை சரி செல்வோம். அதே போல் வந்து நமக்கு ஒளி மூலமாக அவுட்புட் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் ஹெட்செட், ஸ்பீக்கர் இதுகளை பயன்படுத்தி நம்ம அவுட்புட்டை எடுப்போம். சரியா, அப்போ இதுகளை வந்து அவுட்புட் டிவைஸாக செல்ல இயலும். இன்புட் டிவைஸுக்கு அதுக்கு என்னென்னத்தை பயன்படுத்துகிறோம் அதோட கேட்டகரிகள் என்னன்னு சொல்லி நான் கிளியராக விளங்கப்படுத்தினேன். சரியா, எல்லாரும் சொல்லுங்க, ஒருத்தர் தான் சொல்லி இருக்கு கிளியர்னு. என்ன சில டவுட் இருந்தா கேளுங்க. இந்த யூனிட் முடிகிறதோட டைம் எக்ஸாம் நடக்கும். சரியா, அதுக்கு ரெடி ஆயிருங்க. இந்த யூனிட் முடிகிறதுக்கு எப்படி இன்னொரு 3 கிளாஸ்
மாதிரி போகும். சரியா, இது வந்து பெரிய யூனிட். மெயினாக கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல் விடயங்களும் உள்ளடக்கிய ஒரு யூனிட்டாக காணப்படுது. அதால் இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 3 நாள் கிளாஸ் இன்னும் போகும். போனதோட உங்களுக்கு டேர்ம் எக்ஸாம் நடக்கும் ஃபர்ஸ்ட் டேர்ம். சரியா, ஃபர்ஸ்ட் டேர்மில் வந்து 3 யூனிட் அடங்கியதாக இருக்கும். அதாவது நம்ம 1வது யூனிட் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதே மாதிரி 3வது யூனிட்டையும் முடிச்சிட்டோம். சரியா, இப்போ 2வது யூனிட் போயிட்டு இருக்குது. இந்த 2வது யூனிட்டை முடிச்சதோட முதல் 3 யூனிட்லையும் உள்ளடங்கியதாக ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பர் ஒன்று செய்வோம். சரியா, இது வந்து எக்ஸாம் மாடலில் நடக்கும். நான் இதை எப்படி அந்த எக்ஸாம் செய்வேன்னு நான் சொல்கிறேன். சரியா, அப்போ இன்றைக்கு கிளாஸ் எல்லாரும் கிளியர். நான் கிளாஸை முடிச்சு கொள்வேன்.